அவர் தனது பொதிய உடலை விட்டு பிரிந்து இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் இன்னும் காஞ்சி மகா பெரியவாளை பற்றி மக்கள் பேசுறார்கள். அவர் மறைந்துவிட்ட ஒருவரா இல்லாமல் வரும் பிரசன்னமாவே அவரை பற்றி பேசுறார்கள். அவரது உண்மையான பெயர் ஸ்ரீ சந்திரசேகரேந்தர் சரஸ்வதி சுவாமிக. ஆனா எல்லோரும் அவரை அன்புடன் பெரியவா என்று அழைச்சார்கள். அதாவது பெரியவர் என்ன பொருள். அவர் ஒரு எளிமையான மனிதர். நமது நாட்டின் குறுக்கே வெறுங்காலுடன் நடந்த ஒரு ஜானி. அவருக்கு பெரிய உடைமைகளோ அல்லது ஒரு அரண்மனையோ சொந்தமாக இல்லை. அவரை பார்க்க வந்த மக்களின் இதயங்களே அவரது வீடாக இருந்தது. அவர்கள் தங்கள் கவலைகள், சிறிய சந்தோஷங்கள் மற்றும் பெரிய பிரச்சனைகளுடன் வந்தார்கள். அவர் அமைதியா கருணை நிறைந்த கண்களுடன் கேட்பார். அவர் அருகில் இருந்தாலே மக்கள் ஒரு ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தார்கள். எல்லாம் சரியாக இருக்கும் என்ன உணர்வு அது. அவரது வாழ்க்கை எளிமைக்கும் கருணைக்கும் ஒரு பாடமாக இருந்தது. அவர் அனைவரையும் சமமாக பார்த்தார். பணக்காரர்களா இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, பிரபலமானவர்களாக இருந்தாலும் சரி, அறியப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒவ்வொரு தனி மனிதரும் கடவுளின் குழந்தை, அன்புக்கும் மரியாதைக்கும் தகுதியானவர். மிகவும் சிக்கலான கருத்துக்களே மிக எளிய வார்த்தைகளில் விளக்கும் ஒரு வழியே அவர் கொண்டிருந்தார். ஒரு விவசாயியும் அவரை புரிந்து கொள்ள முடியும். ஒரு பெரிய அறிஞரும் புரிந்து கொள்ள முடியும். அவர் நீண்ட உரைகளை நிகழ்த்தவில்லை. அதுக்கு பதிலா அவர் கதைகளை சொன்னார். பெரிய ஞானத்தை உள்ளடக்கிய சிறிய கதைகாவே. மக்கள் மணிக்கணக்கில் உட்கார்ந்து அவர் பேசுவதை கேட்பார்கள். அவர் தங்கள் கேள்விகளுக்கான பதில்களை அவரது வார்த்தைகள் மட்டுமல்ல, அவரை சுற்றி இருந்த மென்மையான அமைதியிலும் கண்டார்கள். அவரது பிரசன்னம் ஒரு வெயில் நாள குளிர்ந்த நெல்ல போல இருந்தது. கலைத்த ஆன்மாக்களுக்கு ஆறுதல் அளித்தது. பெரியவா தங்கியிருந்த இடங்களான காஞ்சி மடம் அல்லது தென்னாம்பாக்கம் போன்ற இடங்களுக்கு நீங்க செல்லும் போது அந்த சிறப்பு சக்தியை இன்னும் உணரலாம். அது ஒரு அமைதியான சக்தி வாய்ந்த உணர்வு காற்றில் நிறைந்திருக்கும். அவர் ஒருபோதும் உண்மையில் விட்டு செல்லவில்லை என்பது போல மக்கள் கண்களை மூடி பிரார்த்திக்கிறார்கள். அவரது ஆசீர்வாதங்கள் அவர்களை ஆட்கொள்வதை உணர்கிறார்கள். அவரை நேரில் பார்த்த வயதான ஆண்களும் பெண்களும் தங்கள் பேரக்குழந்தைகளுடன் தங்கள் கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களின் கண்கள் அன்பும் நினைவும் பிரகாசிக்கின்றன. அவர் எப்படி இருந்தார், எப்படி சிரித்தார், ஒரு எளிய பார்வை அல்லது ஒரு கனிவான வார்த்தையா அவர்களின் வாழ்க்கையே எப்படி மாற்றினார் என்பது பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். இந்த கதைகள் அவரது நினைவை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. அவரை ஒவ்வொரு புதிய தலைமுறையின் வாழ்க்கையிலும் ஒரு பகுதியாக ஆக்குகின்றன. இதுதான் மகா பெரியவாளின் அற்புதம். அவர் ஒரு ஆன்மீக தலைவரை விட மேலானவர். அவர் மனித குலத்திற்கு ஒரு வழிகாட்டும் ஒளியாக இருந்தார். உண்மையான மகத்துவம் அதிகாரத்திலோ அல்லது செல்வத்திலோ இல்லை, ஆனால் பணிவு, கருணை மற்றும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில்தான் உள்ளது என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். கடவுள் பரலோகத்தில வெகு தூரம் இல்லை, ஆனா இங்கேயே நம்முடன் இருக்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் காட்டும் நன்மையில் இருக்கிறார் என்று அவர் நமக்கு காட்டினார். அவரது வாழ்க்கை இந்த உண்மைக்கு ஒரு அழகான உதாரணமாக இருந்தது. இப்போதும் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளும் போது அவரை நினைச்சு பலம் பெறுகிறார்கள். அவரது தெய்வீக அருள் எப்போதும் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதை அவர்கள் அறிவார்கள். காலம் அழிக்க முடியாத நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின் அமைதியான வாக்குறுதி அது. 1977 ஆந்திர பிரதேசத்தின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில ஒரு பயங்கரமான துயரம் நிகழ்ந்தது. ஒரு பெரிய சூறாவளி ஒரு பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தியது. மேலும் நீர் பயங்கர வேகத்தில் உயர்ந்தது. இந்த பேரழிவுகரமான நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்களும் எண்ணற்ற விலங்குகளும் தங்கள் உயிர்களை இழந்தனர். முழு நாடும் அதிர்ச்சியிலும் துயரத்திலும் ஆழ்ந்திருந்தது. மகா பெரியவா இந்த செய்தியை கேட்டபோது திடீரெனவும் துயரமாகவும் பிரிந்த ஆன்மாக்களுக்காக அவரது இதயம் ஆழ்ந்த துக்கத்தால் நிறைந்தது. அவர்களின் கடைசி நிமிடங்கள் பயத்திலும் வலியிலும் நிறைஞ்சிருக்க வேண்டும் என்று அவர் அறிந்தார். அவர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியை கொண்டு வரவும் அடுத்த உலகத்திற்கான பயணத்தில் அவர்களுக்கு உதவவும் ஒரு சிறப்பு காரியம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் உணர்ந்தார். அவர் பெரிய பண அல்லது பொருள் நன்கொடைகளை கேட்கவில்லை, இருப்பினும் அவையும் தேவைப்பட்டார். அதுக்கு பதிலாக அவர் ஒரு தனித்துவமான கோரிக்கையை விடுத்தார்.
அவர் தனது பக்தர்களை 1,00,000 அல்லது 1,00,000 தீபங்கள், சிறிய எண்ணெய் விளக்குகள் ஏற்றும்படி கேட்டார். உடலை விட்டு பிரிந்த ஒரு ஆன்மாவுக்கு ஒளி மிகவும் முக்கியம் என்று அவர் விளக்கினார். நமது பாரம்பரியத்தில் பிரிந்த ஆன்மாவுக்கு வழிகாட்ட, இருளில் இருந்து விலகி தெய்வீக ஒளியை நோக்கி பாதையை காட்ட ஒரு விளக்கு ஏற்றப்படுகிறது. இது ஒரு சூட்டு பிரார்த்தனையா, வெள்ளத்தில் இறந்தவர்களுக்கு ஆறுதல் அளிக்க, எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் அளிக்கும் ஒரு பெரிய ஒளி காணிக்கையா இருக்க வேண்டும் என அவர் விரும்பினார். இது ஒரு அழகான மற்றும் சக்தி வாய்ந்த யோசனையா இருந்தது. அது அனைவரின் இதயத்தையும் தொட்டது. நாடு முழுவதிலுமிருந்து மக்கள் அவரது அழைப்புக்கு இந்த பக்தியுடன் பதிலளித்தனர். வீடுகளிலும், கோவில்களிலும், சமுதாய சூடங்களிலும் ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றப்பட்டன. ஒவ்வொரு சிறிய சூடும் ஒரு பிரார்த்தனையாக, ஒரு அறியப்படாத ஆன்மாவுக்கான அன்பு மற்றும் அமைதியின் செய்தியாயிருந்தது. இது விளக்குகளின் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு விளக்கின் பின்னணியிலே உள்ள நோக்கத்தை பற்றியது. நாம் மற்றவர்களுக்காக, குறிப்பாக நமக்கு தெரியாதவர்களுக்காக பிரார்த்திக்கும் போது நமது இதயங்கள் கருணையுடன் விரிவடைகின்றன என்று பெரியவா கற்பித்தார். விளக்குகள் ஏற்றும் இந்த செயல் மக்களை ஒரு பொதுவான கருணை செயலில் ஒன்றிணைத்தது. இது அனைவருக்கும் குணப்படுத்தும் செயல்பாட்டிலே பங்கேற்க ஒரு வழியாக இருந்தது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, முழு சமூகத்துக்கும். இந்த சம்பவம் மக்கா பெரியவாளின் ஆழ்ந்த ஞானத்தை காட்டுகிறது. அவர் மக்களின் ஆழமான ஆன்மீக தேவைகளை புரிந்துகின்றார். மற்றவர்கள் உடல் நிவாரண முயற்சிகளில் கவனம் செலுத்தும் போது அவர் பிரிந்தவர்களின் ஆன்மீக நலனில் அக்கறை செலுத்தினார். பிரிந்தவர்களுக்கா அர்த்தமுள்ள ஒன்றை செய்வதில் வாழ்பவர்கள் ஆறுதல் காண்கிறார்கள் என்று அவர் அறிவார். இந்த விளக்குகளை ஏற்றும்படி கேட்டு அவர் மக்களுக்கு தங்கள் துயரத்தை ஒரு நேர்மறையான ஆன்மீக செயலா மாற்ற ஒரு வழியை வழங்கினார். அவர் ஒரு பெரிய துக்கத்தின் தருணத்தை சூட்டு பிரார்த்தனை மற்றும் கருணைக்கான ஒரு வாய்ப்பாக மாற்றினார். இருண்ட காலங்களிலும் சூடே, நம்பிக்கை மற்றும் அன்பின் ஒரு சிறிய சுடர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டினார். தென்னாம்பாக்கம் கிராம மகா பெரியவாளின் பல பொக்கிஷமான நினைவுகளை கொண்டுள்ளது. ஒரு மிக சிறப்பான கதை விஜய ராகவாச்சாரியார் என்ன மனிதரை பற்றியது. அவர் பெரியவாளுக்கு மிகுந்த அன்புடன் சேவை செய்த ஒரு பக்தியுள்ள சமஸ்கிருத அறிஞர். ஒரு நாள் அவர் கோவிலில் உள்ள தெய்வத்தின் முனித நூல்களை ஓதிக்கொண்டிருந்த போது திடீரென காலமானார். கடவுளின் வீட்டில் இந்த உலகத்தை விட்டு பிரிவது ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு அமைதியான முடிவாக இருந்தது. மகா பெரியவாளுக்கு தகவல் தெரிவிக்க போது அவர் வருத்தப்படவில்லை. கடவுளுக்கு சேவை செய்யும் போது இத்தகைய புனிதமான இடத்தில் இறப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று அவர் கூறினார். அது அறிஞரின் தூய பக்தி மற்றும் நல்ல கர்மாவின் அடையாளம் என்பது அவர் புரிந்துட்டார். அறிஞரின் ஆன்மாவை கவரிக்க பெரியவா குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை கொடுத்தார். கோவிலில் ஒரு சிறப்பு விளக்கு, ஒரு அகண்ட தீபம் ஏற்றும்படி அவர் கேட்டார். இது ஒரு சாதாரண விளக்கு அல்ல, அது தொடர்ந்து ஒருபோதும் அணையாமல் இரவும் பகலும் எரிய வேண்டும். இந்த நித்திய சுடர் அறிஞரின் ஆன்மாவுக்கும் முழு உலகின் நலனுக்கும் ஒரு நிரந்தர பிரார்த்தனையா இருக்கும் என்று அவர் கூறினார். இந்த விளக்கை பராமரிக்கும் முக்கியமான பணியை குமரேசன் என்ற இளங்கோயில் உதவியாளரிடம் ஒப்படைத்தார். குமரேசன் ஒரு எளிய பையன், ஆனா அவர் தனது கடமையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கிட்டார். விளக்கை எரிய வைப்பது பெரியவாளே கொடுத்த ஒரு புனிதமான பொறுப்பு என்பதை அவர் அறிவார். ஒரு நாள் ஒரு பயங்கர புயல் கிராமத்தை தாக்கியது. காற்று ஊளையிட்டது மற்றும் கனமழை கொட்டியது. விலைமதிப்பற்ற சுடரை அணைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. கோயில் அமைப்பு பறையது. மேலும் விளக்குக்கு மேலே உள்ள சூறையின் ஒரு பெரிய பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. ஒரு பெரிய சத்தம் கேட்டது. தூசியும் குப்பைகளும் காற்றில் நிறைந்தன. எல்லோரும் மோசமானதை அஞ்சினர். விளக்கு அருகில் கடமையில் இருந்த குமரேசன் இடிபாடலின் கீழ் நசுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். மக்கள் தங்க இதயங்களில் பயத்துடன் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். ஒரு சோமான காட்சியை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் வழுந்த செங்கக்களையும் மரங்களையும் கவனமா அகற்றத் தொடங்கினர். ஒரு அற்புதத்துக்கா பிரார்த்தித்தனர். மேலும் ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்டாக. அவர்கள் இடிபாடுகளை அகற்றிய போது நம்ப முடியாத ஒரு காட்சியை பார்த்தாங்க. ஒரு பெரிய கல் சலவை குமரேசன் மற்றும் விளக்குக்கு மேலே
ஒரு பாதுகாப்பு சூறையை உருவாக்கும் வகையில் வரைஞ்சிருந்தது. பையனும் சுடரும் முற்றிலும் பாதுகாப்பாக இருந்தனர். இடிபாடுகளா பாதிக்கப்படவில்லை. அட்ட தீபம் இன்னும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. அதன் சுடர் நிலையாகவும் அமைதியாகவும் இருந்தது. குமரேசன் அதிர்ச்சியடைந்தான், ஆனால் அன்ஹார்ம்ட். இது ஒரு தற்செயல நிகழ்வு அல்ல என்பதை எல்லோரும் அறிஞ்சிருந்தனர். இது மகா பெரியவாளின் தெய்வீக அருள் தனது கடமையை நிறைவேற்றும் பையனையும் அவரது கட்டளையின் பேரில் ஏற்றப்பட்ட புனித சுடரையும் பாதுகாத்தது. மகா பெரியவாளின் ஆசீர்வாதங்களை பெற பல பிரபலங்கள் வந்தனர். ஆனா உலக புகழ் பிரசித்தார் மேஸ்ட்ரோ பண்டிட் ரவிசங்கரின் வருகை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நினைவு கூறப்படுகிறது. அவர் காஞ்சி ஜானியை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். அவரை சந்திக்க ஒரு ஆழ்ந்த ஆசை அவருக்கு ஏற்பட்டது. இறுதியா அவருக்கு வாய்ப்பு கிடைச்ச போது அவர் வெறும் கையுடன் செல்லவில்லை. அவர் தனது மதிப்புமிக்க உடைமையான தனது சித்தாரை எடுத்து சென்றார். அவர் தனது இசையை, தனது ஆன்மாவின் சாராம்சத்தை அந்த பெரிய ஞானிக்கு வழங்க விரும்பினார். அவர் வந்தபோது பெரியவா தனது வழக்கமான எளிமையான முறையில் பக்தர்களா சூழப்பட்டு அமர்ந்திருப்பதை கண்டார். ரவிசங்கர் மிகுந்த மரியாதையுடன் தாழ்ந்து வணங்கினார். பெரியவாளின் அனுதியுடன் பண்டிட் ரவிசங்கர் அமர்ந்து வாசிக்க தொடங்கினார். அவரது சித்தாரிலிருந்து வெளிப்பட்ட இசை ஒரு கச்சேரி அரங்குக்கானது அல்ல, அது ஒரு தனிப்பட்ட காணிக்கை, இதயத்திலிருந்து ஒரு பிரார்த்தனை. அவர் ஒரு அழகான மெல்லிசையை, பக்தி மற்றும் அமைதி நிறைந்த ஒரு ராகத்தை வாசித்தார். குறிப்புகள் அமைதியான காற்றில் நிறைந்தன. அங்கிருந்த அனைவரும் மயங்கினர். இசை அவர்களை ஆட்கொண்டு அவர்களின் மதை சுத்தம் செய்து அவர்களின் ஆன்மாவை உயர்த்தியது போல் உணர்ந்தார்கள். மகா பெரியவா தனது கண்களை மூடி தெய்வீக ஒளியிலே முழுமையா மூழ்கி அமர்ந்திருந்தார். அவரது உதடுகளிலே ஒரு மென்மையான புன்னகை தவழ்ந்தது. அவரது ஆழ்ந்த பாராட்டு மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளம் அது. ரவிசங்கருக்கு இது அவரது வாழ்க்கையின் மிக ஆழமான அனுபவங்களில் ஒன்றாகும். பெரியவாளுக்காக வாசிப்பது மற்ற எந்த நிகழ்ச்சியும் விட வித்தியாசமா உணர்ந்ததா அவர் பின்னர் கூறினார். ஒரு தெய்வீக சக்தி தனது வீரர்களுக்கு வழிகாட்டுவதாகவும் இசை அவருக்குள் சிரமமின்றி பாய்வதாகவும் அவர் உணர்ந்தார். அவர் வாசிப்பவர் அல்ல, ஆனா ஒரு உயர்ந்த சக்தி அவர் மூலம் மெல்லிசையே உருவாக்கோல இருந்தது. அவர் முடிச்ச போது ஒரு ஆழ்ந்த புனிதமான அமைதி நிலவியது. பெரியவா மெதுவாக தனது கண்களை திறந்தார். அவை ஒரு சிறப்பு ஒளியுடன் பிரகாசிச்ச. அவர் அதிகம் பேசவில்லை, ஆனா அவரது தூய ஆனந்தத்தின் பார்வை ஒரு இசைக்கலைஞர் பெறக்கூடிய மிகப்பெரிய வெகுமதியாக இருந்தது. இந்த புனிதருக்கும் கலைஞருக்கும் இடையிலான இந்த அழகான சந்திப்பு நமக்கு ஒரு அற்புதமான ஒன்றை காட்டுது. பக்தி பூர்வமா வழங்கப்படும் கலை வழிபாட்டின் ஒரு வடிவமாக மாறுகிறது என்பதை காட்டுது. மேலும் அவர்களின் பின்னணி எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆன்மாவுடனும் பெரியவா தொடர்பு கொள்ளும் திறனையும் இது காட்டுகிறது. ரவிசங்கரின் இசையில் தூய பக்தியை அவர் கண்டார். அதை இம்மென்ஸ் லவ் உடன் ஏற்றுட்டார். அந்த நாளின் நினைவு தெய்வீக மெல்லிசை, தெய்வீக அமைதியை சந்திப்பது மக்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. சேவை மூலம், பிரார்த்தனை மூலம் மற்றும் ஒருவரின் சொந்த தனித்துவமான திறமையின் அழகான காணிக்கை மூலம் கடவுளுடன் உண்மையான தொடர்பை பல வழிகளில் காணலாம் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது.